முன்னாள் அதிமுக அமைச்சரான இன்றைய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி எதை சொல்லுகிறாரோ, எதை கட்டளையிடுகிறாரோ அதையெல்லாம் அப்படியே நிறைவேற்றுகிற அதிமுகவுடைய அறிவிக்கப்படாத ஒரு அமைச்சராக மாறிவிட்டார் நயினார் நாகேந்திரன். முடிஞ்சு போச்சா? அண்ணாமலை இருந்தால் பிரச்சனை. அண்ணாமலை என்ன மலை என்ன ஆளாருன்னு தெரியல. சார், அண்ணாமலை இந்த தடவை போட்டியிடல, நான் கடிதம்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. எதனால அந்த எதனால ஒரு போட்டியிடல அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு அண்ணாமலை நின்றால் தோற்கடிக்கப்படுவார். அதிமுக தொண்டை ஓட்டு போட மாட்டான். சார், ஆனால் பாஜக வளர்ந்ததுக்கு அண்ணாமலையும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவர் இல்லாதப்ப அது பாஜக முழுமையாயிடுமா? அண்ணாமலை தான் பாஜக வளர்த்தாருன்னா பாஜகவை அண்ணாமலை தூக்கி வீசுது. அண்ணாமலையை இப்போ மாநில தலைவர் வந்து பதவியில் எடுத்தது அதிமுக இல்லை, யார? பாஜக. அப்போ பாஜக அவர் உண்மையாக விசுவாசமா இல்லை. யாருக்கு விசுவாசமா இருக்காரு? திமுக விசுவாசமா இருக்கார். இதை தெரிந்து கொண்ட பாஜக தான் அண்ணாமலையை தூக்கி திருவண்ணாமலை பக்கம் தூக்கி வீசுது. இமயமலைக்கு அந்த பக்கம் விழுந்துட்டார். அப்போ இதெல்லாம் பாஜகவுடைய பக்குவம் இல்லாத அரசியல் தான். எடப்பாடி ஒரு துரோகியை உருவாக்கினார்கள் பாஜக, செங்கோட்டையனை தூக்கி வெளி வீசிட்டார். ஓபிஎஸ்ஐ உருவாக்கினார்கள், தூக்கி வெளி வீசிட்டார். யார் இதை இது போன்ற துரோகிகளாக உருமாறினாலும் வெளியே வீசப்படுவார் என்பதுதான் ஓபிஎஸ் செங்கோட்டையனிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம். அதிமுகவுக்கு அவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய அச்சுறுத்தல்.